நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப ஏதாச்சும் ஸ்பெஷல் லஞ்ச் எடுத்துகிட்டு போகணுன்னா வெஜிடபிள் ரைஸ்க்கு அப்புறம் அதிகமாக செய்யக்கூடிய தொக்கு வந்து இதுதான் தக்காளி தொக்கு. அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. எஸ்பெஷலி டூருக்கு போகிற சமயத்தில் சில சமயம் சாட்டர்டேஸ் வந்துட்டு ஆஃப் டே ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டக்குனும் செஞ்சிடலாம், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்காதீங்க. அண்ட் வந்து இது நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணுறதுனால நான் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து இந்த பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம், 1 ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன் இதில். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்து செய்கிறோம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 2 சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பூண்டு வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஆட் பண்ணுறப்ப தட்டி சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த பூண்டோட எசன்ஸ் எல்லாமே அந்த குழம்புல இறங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நல்லா 6 பழுத்த தக்காளி எடுத்து நான் நல்லா சாப்பரில் நல்லா சாப் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு தக்காளி வேகிறதுக்காக நான் வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால நீங்கள் தாராளமாக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம் தக்காளி. அண்ட் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. நான் ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சாப்பரை கழுவி அதில் அப்படியே ஊற்றிட்டேன். இந்த தக்காளி சாப் பண்ணதில் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்துட்டு கொதிக்க விட்ட பிறகு என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ரைஸுக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கு, சப்பாத்திக்கு, எஸ்பெஷலி இந்த கோதுமை தோசைலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து நான் கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த டூர் போகிற சமயத்தில் சாட்டர்டேஸ், அதுக்கப்புறம் சில எனக்கு மட்டும் லஞ்ச் கட்டணும் இல்லைனா வீட்டில் எந்த காயும் இல்லை அப்படின்னா இந்த தக்காளி தொக்கு செய்வாங்க. அப்படி இல்லைன்னா அடிக்கடிக்கு வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரியே செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அதனாலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ற டைம்லலாம் இதை செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் டூருக்கு போகிறப்ப என்ன அம்மா செஞ்சு கொடுப்பாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.